ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து போன வீடியோட கண்டினியூட்டி தான். போன வீடியோ ஆக்சுவலாக சரியாகவே ஓடலை. என்ன ரீசன் தெரியல. விவசாயத்தை பற்றி போட்டாலே ஓட மாட்டேங்குதா, இல்லை என்ன ரீசன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன ரீசன் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா கிளியராக இருக்குது, வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் எதனால் ஓடலை என்னன்னு எனக்கு ரீசன் தெரியல. இந்த சிந்தாமணி பூ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பொங்கல் டைமில் தான் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் எந்த டைமில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர் பக்கம்லாம் இதுக்கு பேர் வெல்வெட் பூன்னு சொல்லுவோம். இந்த வெல்வெட் பூ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன பிள்ளையில் வந்து நமக்கு, அதாவது 90s கிட்ஸ் தான் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டைமில் வந்து அந்த வெல்வெட் ட்ரெஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. அப்போது அப்பா வந்து ஃபாரினில் இருந்தாங்க. ஒரு பிளாக் கலர் எனக்கு வெல்வெட் ஷர்ட்டும் ப்ளஸ் வந்து ஒரு வெந்தய கலர் மஸ்டர்ட் எல்லோ கலர் எனக்கு ஒரு ஸ்கர்ட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, யூனிக்காக இருந்தது அந்த வெல்வெட் ட்ரெஸ்ஸு. அப்போ வந்து நான் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா அப்பா வந்து ஃபாரினில் இருந்திருந்தாங்களா. அப்பா வந்து ஃபாரினில் டைலராக இருந்தாங்க ஆக்சுவலாக. அதனால எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃப்ளாகெல்லாம் தைச்சி கொடுப்பாங்க. அங்கேருந்து வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்போ நான் ஃப்ளாகெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் போடுவேன். அதனாலே வந்து எனக்கு அந்த மெமரிஸ்லாம் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து வீடியோஸாக போடுறேன். அவ்வளோ டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் எனக்கு கலெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெஸ் ஒவ்வொன்றும் வந்து கலர் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். நான் போட்டிருக்க கலர் எல்லாம் அம்மா செலக்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு ட்ரெஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். எப்போ நானாக ட்ரெஸ் எடுக்க ஆரம்பித்தேனோ அப்போலேருந்து தான் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க எடுக்கும்போது ஒவ்வொரு கலரும் தேடி தேடி அழகாக எடுப்பாங்க. நான் எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, போனோமா எடுத்தோமா வந்தோமா, எனக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எனக்கு போர் அடிக்கும். அதனால் டக்குன்னு போவேன் கடைக்கு, எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பேன். டைம்லாம் ஷாப்பிங்க்கெலாம் ரொம்ப டைம்லாம் எடுக்க மாட்டேன். அதுவும் எனக்கெலாம் வந்து டக்குன்னு சூஸ் பண்ணிடுவேன். ட்ரெஸ் ஆகட்டும், சாரீ ஆகட்டும், சுடி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் டக்குன்னு சூஸ் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப டைம்லாம் எடுக்க மாட்டேன். ட்ரெஸ்ஸுக்கும் சரி, ஜுவல்லரி இந்த மாதிரி எதுக்கும் சரி. ஷாப்பிங்க்கு மோஸ்ட் டைம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் டக்குன்னு சூஸ் பண்ணிவிடுவேன் எதுவாக இருந்தாலும். அப்போ வந்து இந்த மேரிகோல்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ விற்கிற கோல்டு விலையில் நம்மளால் இந்த ஒரு கோல்டு தான் வாங்க முடியும். என்ன கோல்டுன்னு கேட்குறீங்களா? இந்த மேரிகோல்டு தான். இந்த சாமந்தி பூ தான் நம்மளால் வாங்க முடியும். அவ்வளோ அழகான ஒரு சாமந்தி இது. இது சாமந்தியிலே நிறைய வெரைட்டி ஆஃப் சாமந்தி இருக்குது. துலுக்க சாமந்தி, முட்டை சாமந்தி, இது மாதிரி மாம்பழ சாமந்தி, இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு ரோஸாகவும் தெரியல, ஒரு வெல்வெட் பூவாகவும் தெரியல, ஒரு மாதிரி ப்ரௌன் கலர். இந்த மாதிரி கலரில், இந்த சிந்தாமணி பூ கலரில் சாரீ எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு யோசனை வந்துடுச்சு. ஏன்னா வந்து நம்ம இந்த பூ கலரு, காய்கறி கலரு, இந்த மாதிரி கலரெல்லாம் வச்சு தான் நம்ம ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுவாங்க. கத்திரிக்காய் கலர்னு சொல்லுவாங்க, தக்காளி கலர், இந்த மாதிரி சிந்தாமணி கலர், அப்புறம் டிசம்பர் பூ கலர், இந்த மாதிரி கலர்ஸ் நமக்கு கற்றுக்கிறதே அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூ, காய்கறி, இந்த மாதிரி வெங்காய சருகு கலர், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லும் பொழுது, பாட்டிங்கெல்லாம் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலர்ஸ் வந்து இதிலே வந்து நம்ம பச்சைக்கிளி, அப்புறம் மயில் கழுத்து கலர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வந்து கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது நம்ம இந்த நேச்சுரல்லேருந்து தான் எடுத்து நம்ம சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் எனக்கு அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் எடுக்கணுன்னா ஒரு மாதிரி ப்ரைட் கலராக இருக்கும். பார்த்ததும் டக்குன்னு எடுத்துடுவேன் நான். ஆனால் அவங்க ரொம்ப நேரம் சூஸ் பண்ணி எடுப்பாங்க பார்த்து. ஆனால் நான்லாம் டக்குன்னு எடுத்துகிட்டு டக்குன்னு வந்துடுவேன். ஆனால் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நான் எந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் உனக்கு சரியாக எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எடுத்து கொடுத்த வரைக்கும் நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நான் எப்போ சூஸ் பண்ண ஆரம்பித்தேனோ அப்போலேருந்து எது வேணாலும் கிடக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுக்கிறது. யாரெல்லாம் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணவே மாட்டீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த துளசி பார்த்திங்கன்னா ராமர் துளசி, விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த துளசிக்கு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வச்சிருந்த தக்காளி செடியில் வந்து நிறைய தக்காளி செடி வந்து அது ஆக்சுவலாக அந்த சூரிய ஒளி போல் அதை பார்க்குறதுக்கு வந்து எனக்கு எதுவும் அதுக்குள்ளே ஸ்னேக் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அதனால தான் திரும்பி வந்து
வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அது ஜூம் பண்ணி பார்த்தேன். அது கடைசியில் அந்த சூரிய வெளிச்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தான சைடெல்லாம் வந்து துவரை நட்டுருக்காங்க அப்பா. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தும் கடலைக்கும் இடையில பூச்சி வந்து உட்காரும் பொழுது அந்த பூச்சிகளை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த துவரைக்கு இருக்கும். அதனால அந்த அந்த நம்ம உளுந்து போட்டிருந்த கேப் வரைக்குமே வந்து இப்போ வந்து துவரை நட்டுருக்காங்க. அந்த துவரை பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. என்னோடய ஹைட்டுக்கு செடி இருக்குது. ப்ளஸ் அந்தாண்ட வந்து எள்ளு 2 செடியாக வந்து இருக்குது. அம்மா வந்து முருங்கை கன்று நம்ம வச்சதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு தடவை முருங்கை விதை நட்டோம் பார்த்தீங்களா? அப்போ கூட பிரியா சிஸ்டர் கூட கேட்டாங்க, என்ன முருங்கை விதையை நடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து செடி முருங்கை. இது வந்து நாட்டு முருங்கை கிடையாது. இது வந்து 6 மந்த்து தான் இதோடைய ஆயுட்காலமே. அதனால் இந்த செடி முருங்கையை தான் நாங்கள் நட்டோம். இந்த செடி முருங்கை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மாதத்துக்குள்ளே காய் காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து செடி வந்து ஃபால் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கடலை எடுத்துகிட்டு இந்த செடி முருங்கைக்கு இடையில ஏதாவது சின்ன சின்ன கன்றுகள் வைப்போம். வச்சு கத்திரிக்காய் இல்லைன்னா தக்காளி இந்த மாதிரி ஏதாவது ஊடுபயிர் வச்சு அதுக்கு கூட நம்ம ஏதாவது சப்போர்ட்டிவாக, ஏன்னா வந்து முருங்கை மரம் வளர்ந்துச்சுன்னா ரொம்ப உள்ளே போய் பறிக்க முடியாது. அதனால் முருங்கை மரம் வளர்கிறதுக்குள்ளே அதாவது 6 மந்த்ஸ் தான் இந்த காய்கள். பட் சொல்ல வர அதுக்குள்ளே டக்குன்னு செடி வந்து பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து நாட்டு முருங்கை இல்லாத டைமில் இந்த முருங்கைக்காய் தான் நமக்கு சீசன். அதனால தான் இப்போ இந்த செடி வந்து இப்போ கடலை இன்னும் 1 மந்த்தில் வந்து நாங்கள் கடலை எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். கடலை எடுத்த பிறகு இந்த கொல்லையில் என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா முருங்கை இருக்கும். அந்த முருங்கைக்கு இடையில நம்ம கத்திரி இந்த மாதிரி ஏதாவது இடையில கொஞ்சம் வச்சு நம்ம இது பண்ணால் தான் இந்த முருங்கைக்காய் மார்க்கெட் கொண்டு போகலாம். அந்த கத்திரிக்காயும் சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நமக்கு முருங்கைக்காய் மட்டும்னா அது கொஞ்சம் இதாக கஷ்டமாக இருக்கும். அது கூட வேறு ஏதாவது காய்கள் வைக்கணும். அது என்ன காய் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க அப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செடி முருங்கை இருக்கு இல்லையா, அந்த செடி அதாவது ஒரு பாருங்கள், இதுதான் செடி முருங்கை. இந்த கேப்பில் ஒரு வரப்புக்கு ஒரு இது இருக்கும். அதாவது ஒரு கானுக்கு சைடில் இந்த கான் எடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கானுக்கு வந்து முருங்கைக்கன்று நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். அந்த முருங்கைக்கன்று பெருசாகிற வரைக்கும் அதுக்கும் கொஞ்சம் தண்ணி விடணும். அதாவது தண்ணி மொண்டு ஊற்றணும். விவசாயம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கடலைக்கு வந்து எப்போவாது தான் தண்ணி பாய்ச்சுவோம். ஆனால் அந்த முருங்கை செடி பூச்செடிக்கெலாம் நம்ம டெய்லி தண்ணி மொண்டு ஊற்றணும். இதுதான் நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னே சொல்லலாம். இல்லைன்னா செடி காஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோஸில் கூட நான் சொப்பு ஜாமான் விளையாடுற வீடியோஸில் கூட பார்த்துருப்பேன். அங்கே நிறையா வந்து காட்டியிருப்பேன். நிறையா வந்து முருங்கை கன்று இருக்கும். அந்த கன்று எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து செடி காஞ்சிருக்கோ அந்தந்த இடத்துல வந்து நம்ம இந்த முருங்கை செடியை நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்குள்ளே செடியையும் பார்த்துட்டு தக்காளியும் பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த தக்காளி வந்து நாங்கள் செங்காயாக இருக்கக்குள்ளே ஏன் பறிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த சுற்றி இருக்கிற காய்கள்லாம் பறிக்கலைன்னா அது பழுத்து கீழே விழுது. அதை வந்து இந்த பறவைகள் எலி இதெல்லாம் கடிச்சு வச்சிடுது. அதனால தான் செங்காயாக இருக்கக்குள்ளே நம்ம பறித்து எடுத்துடுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொல்லையில் எது வச்சாலும் வந்து பாதி, அதாவது ஊர் பொதுமக்களுக்கு போக தான் நமக்கு அது வேறு விஷயம். இருந்தாலும் மக்கள் வந்து பறிக்கிறங்கிற பேரில் பறித்து அது கூட 4 செடியை மிதித்து தான் கொடுத்துட்டு போவாங்க நமக்கு. பறிக்கிறவங்க ஒழுங்காக பறிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல. நாங்களும் எத்தனை டைம் சொல்லி பார்த்துட்டோம். இந்த டைம் நம்ம அந்த அவரைக்காய் போடாததுக்கு ரீசனே இவங்க பண்ண வேலை தான். போன டைம் இந்த முருங்கையெல்லாம் வீணானதுக்கு காரணமே இந்த ஊர் மக்கள் தான். அந்த அவரைக்காய் பறிக்க வருவாங்களா, இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி வந்து படலெல்லாம் திறந்து போட்டு உள்ளே வந்து இந்த மாடு இதெல்லாம் மேய்ஞ்சி முருங்கையே வந்து வீணாக்கிடுச்சு போன டைம். அதனால இந்த டைம் வந்து சரி இந்த அவரையால் தானே இந்த மக்கள் இப்படி வராங்கன்னு சொல்லிட்டு அவரைக்காயே போடாமல் விட்டுட்டோம். ஆனால் நாங்களே வந்து இந்த இயர் வந்து சரியான அவரைக்காய் சாப்பிடலை. அது எதோ சொல்லுவாங்களே, கோழி அவரைக்காய், சீனி அவரைக்காய், பட்டை அவரைக்கான்னு சொல்லிட்டு எந்த அவரைக்காயும் இந்த வருஷம் நாங்கள் போடலை. போன வருஷம் எவ்வளோ காய்கள் அவரைக்காய் காய்ச்சிருந்தது தெரியுமா? நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம். அவ்வளோ அவரைக்காய் பறிச்சுட்டு வந்தோம். இந்த வருஷம் வெறும் தக்காளி மட்டும்தான் போட்டோம். மிளகா போட்டோம், அதுவும் சரியாக வரலை. தக்காளி, வேர்க்கடலை, முருங்கை செடி, உளுந்து இது மட்டும்தான் போட்டிருந்தோம். அந்த உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் போன 2 வீடியோக்கு முன்னாடியே போட்டிருக்கோம் பாருங்கள். உளுந்து வந்து நம்ம அறுவடை பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையானது, அதாவது வீட்டுக்கு மட்டும்தான் உளுந்து போட்டிருந்தோம். வீட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். அது இனிமேட்டு நெக்ஸ்ட் இயர் உளுந்து போட்டு எடுக்கிற வரைக்கும் அது போதும் எங்களுக்கு. அதை மட்டும் நாங்கள் போட்டு சேஃப்டி பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா உளுந்து காஞ்சால் தான் பூச்சி வராமல் இருக்கும். அதில் வந்து இந்த நொச்சி தழை இருக்கு இல்லையா, அதை காய வச்சு காஞ்ச மிளகாய், நொச்சி தழை இது ரெண்டையும் சேர்த்து வச்சோன்னா நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் அது வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான்
அப்போ இந்த மருதாணி செடியெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு எப்பயுமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த கனகாம்பரம் பூவை நாங்கள் பறித்து எடுத்துருவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்கிறது கரெக்டாக 1.5 மணம் வரும்னு நினைக்கிறேன் இந்த கனகாம்பரம் பூ. ஃபஸ்ட்டு இந்த பூவில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, நம்ம வேகமாக பறிச்சோன்னா அந்த காம்பு வந்து டக்குன்னு வந்து உதிர்ந்துடுது. அதனால நம்ம பார்த்து பொறுமையாக நிதானமாக பறிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. பக்கத்தில் ஒரு ரோஜா செடி இருக்குது பாருங்கள். அது தென்னாலிராமன் குதிரை வளர்த்த கதையாக வளர்ந்துக்கிட்டே போகுது. ஆனால் இது வரைக்கும் ஒரு ரோஸ் கூட பூத்ததில்லை. இது ஆண் சரியா பெண் சரியா என்று தெரியவில்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் வந்து நான் ஒரு ரோஜா செடி வளர்ந்தது மரமாகவே ஆயிடுச்சு. ஆனால் பூ வரல. என்னான்னு போய் நர்சரியிலே கேட்டேன். அவங்க கொடுத்த அந்த நர்சரி கார்டன்லேயே கேட்டதுக்கு நீங்கள் வாங்கிட்டு போனது ஆண் செடி அப்படின்னு சொன்னாங்க. அதை ஏங்க கொண்டு வந்து கார்டனில் வச்சு விற்கிறீங்கன்னு கேட்டு வந்தேன். திரும்பி அதே கார்டனில் போய் நான் ரோஸ் செடி வாங்குவேன்னா அதே கார்டனில் வாங்கி வச்சேன். இதுவும் வந்து மாடு மாதிரி வளர்ந்துட்டு போகுது. ஆனால் இன்னும் பூ பூத்த பாடு கிடையாது. இது கூட வச்ச ரோஜா செடிலாம் பூவே பூத்துடுச்சு. நம்ம மாடியில் கூட ஒரு ரோஸ் செடி வச்சுருந்தோம். அது கூட பூ ஒரு 4 பூ கொடுத்துருச்சு. ஆனால் இந்த தென்னாலிராமன் செடி ஒரு பூ கூட கொடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சோம் இல்லையா கனகாம்பரம், செம்பருத்தி இதெல்லாம் வச்சோம். ஞாபகம் இருக்கா என்னன்னு உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா வந்து இந்த ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்லேருந்து ஒடிச்சிட்டு வந்து வச்சாங்க இந்த செம்பருத்தி செடி. வாங்கிட்டு வந்த செம்பருத்தி செடி ஒரு மாதிரி கலரும், இந்த இருக்கிற செம்பருத்தி செடி வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. அது வந்து ஒரு லைட் பிங்க் ஷேடு இருக்குது. இது வந்து ரெட்டிஷாக இருக்குது. இந்த செம்பருத்தி செடி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒடிச்சிட்டு தான் வச்சாங்க. இந்த ரெட்டிஷாக இருக்கிறது. ஆனால் இந்த கனகாம்பர செடிக்கெலாம் விதைலாம் கிடையாதுங்க. இதை வந்து நர்சரி கார்டனில் செடியாக தான் வாங்கி வச்சோம். முன்னாடிலாம் வந்து இந்த விதை இருக்கு இல்லையா, இந்த பச்சையாக இருக்குது பாருங்கள், அதில் சங்கு எடுக்கும் இல்லையா, அது வந்து இந்த கருப்பு கலரில் இருக்கிற இடத்துல தான் விதை வந்து உள்ளே நல்லா பெரிய விதையாக இருக்கும். அதை எடுத்து போட்டோன்னா கனகாம்பர செடி வளரும். ஆனால் இப்போ இருக்கிற செடியெலாம் ஹைப்ரிட் என்னன்னு தெரியல. நம்ம விதை போட்டாலும் வளராது. செடியாக தான் வாங்கி வைக்கணும். பாப்பா ஸ்கூல் வச்சுட்டு போக்குள்ள கூட உங்கள் மிஸ்ஸு கேட்டாங்களா, விதை இருந்தால் எடுத்துகிட்டு வரியாமா அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன் விதைலாம் கிடையாது மிஸ், அதுக்கு வந்து இதுதான் உண்டு, அது பேர் என்ன செடியாக தான் நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் காயெல்லாம் பறிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த லெமன் பார்த்தீங்கன்னா பக்கத்து கொல்லைக்காரங்க கொடுத்தாங்க. அது வந்து வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் வேஸ்டானதை வந்து விளக்கு இந்த மாதிரி ஏதாவது விளக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன காய்கறிகள் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சூப்லேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம ஒரு செடி வச்சோம் இல்லைங்களா, அது கீழே வளர்ந்துருக்கு. அதனால இது நல்லா கொழுந்து கீரையா நாட்டு முருங்கைக்கீரை சூப்பு குழைச்சாச்சா. அடுத்தது 3 நாளாக சோப்பு செய்கிறேன்னு ஒரு பேர் வீடு வந்து அழகாக பழக்கிற சோப்பு செய்ய போகிறாங்க. வாங்க குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பாருங்க, இங்கே ஒரு இடத்துல லெமன் கிடச்சிது பாருங்க. 20 ரூபாய்க்கு இவ்வளோ லெமன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்மியாக தான் பச்சை மிளகா இருந்தது. பறிக்க நேரம்ல வந்துட்டோம். இதில் 4 இது மிதிப்பாவக்கான்னு சொல்லுவாங்க. இது டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாமிக்கு செம்பருத்தி பூ பறிச்சுட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு கனகாம்பரம் பூ, அதான் செடி நீங்கள் பார்த்துருப்பீங்களா நிறைய வீடியோவில். இது வந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம வேலை முடிஞ்சிச்சு. பூ காட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்க எவ்வளோ பெருசு. போடு பாருங்க, குண்டு தக்காளி, குண்டு தக்காளி. குதிரை மேலே சவாரி ஏண்டி பாப்பா அழுவல, அதுக்கு மேலே மறந்து ஏண்டி பாப்பா அழுவல, யானை மேலே சவாரியா என்னன்னு தெரியல, மறந்துருச்சு. ஞாபகம் இருந்தா நீங்கள் சொல்லுங்க. தக்காளி குண்டு தக்காளி, குதிரை மேலே சவாரி ஏண்டி பாப்பா அழுவல, எங்கேயோ போகலான்னு சொல்லுவாங்கம்மா. அதெல்லாம் தெரியல. ரசத்துக்குலாம் வந்து இந்த தக்காளி போட்டோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புளிப்பாக இருக்குது. ஆமாம், தக்காளி தொக்கு இன்னைக்கு கூட வச்சுருக்கோம். மீன் குழம்புக்கு, ரசத்துக்கு இன்னைக்கு கூட தக்காளி தொக்கு தான் பாப்பா எடுத்துகிட்டு போகிறாங்க. இட்லிக்கும் அதான் செஞ்சுட்டேன். இது தக்காளி தொக்கு நல்ல புளிப்பு, ஆனால் நல்லா இருக்கு. இது பாருங்க, சுரக்காய், குண்டு சுரக்காய். இதில் வந்து அதிகமாக உப்பு போடக்கூடாது. இப்போ நம்ம வந்து இதை பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், அடை செய்யலாம், கூட்டு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம். இதை நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்புறம் பெரிய பெரிய துண்டாக போட்டு கருவாட்டு குழம்பு வைக்கலாம். இது வந்து நாட்டு சுரக்காய். இப்படி நீட்டாக இருந்தால் ஹைப்ரிட் சுரக்காய், ஏட்டு சுரக்காய். இது வந்து ஏட்டு சுரக்காய் கறிக்காவாதுங்கிறியா. இது வந்து குண்டு சுரக்காய். இது வந்து நம்ம கொல்லையிலேயே காய்ச்சது, நல்லா இருக்கு. வாங்க, நான் அன்னைக்கு ஒரு வீடியோவில் காட்டினேன் இல்லையா தப்பு செடின்னு, அந்த சுரக்காய் தான் இது. இது பாருங்க,
அவை பாட்டி கொடுத்த நெல்லிக்கனி. இது ஒரு 10 ரூபாய்க்கு பிடிச்சிட்டு வந்துட்டோம். நல்லா அழகாக இருந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து கடையை எடுத்து வைக்கிறாரு. அடடாடா நில்லுங்க எங்களுக்கு முதல்ல போடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம் அவர்கிட்டேருந்து. ஒன்று ஒன்றா சாக்குலேருந்து எடுக்கிறாரு. இதுதான் நம்ம கொல்லையிலேருந்து பறிச்சது. இந்த தக்காளி, சொரக்காய், பூ, பாவக்காய், கீரை இதெல்லாம் கொள்ளைச்சது. நெல்லிக்காய், கொய்யாக்காய், பீக்கங்காய், இது 3 கடையில் வாங்கினது. கொய்யாப்பழம் 40 ரூபாய் தான். இதுவும் ஆனால் வாங்கினது, ஆனால் கொள்ளையிலேருந்து டைரெக்டாக தான் வாங்கிட்டு எடுத்து வைக்கிறாரு கடையில். இது நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊரில் காய்க்குது. ஒரு ரயில்வே கிட்ட கடைலாம் கிடையாது, ஒரு சாக்கில் வச்சு அப்படியே இடப்பட்டு கொடுக்குறாங்க. அந்த ஸ்பீடு பிரேக் இல்லைங்களா, அதில் எல்லாம் ஸ்லோவாக தானே போவாங்க, அவங்க எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க. இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொய்யாக்காய் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கிடச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. 1 கிலோ 40 ரூபா. நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்துருவோம், கம்மியாகவே வாங்கிட்டோம் நெல்லிக்காய். பாப்பாவுக்கு நீங்கள் மாதுளம்பழம் ஆப்பிள் கொடுக்கறத விட இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்க பீக்கங்காய் இது ஏன் ஒல்லியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்தால் தான் அவங்க செடி வளருமா, வெயிட் தாங்காமல் உடச்சிக்குமா. அதனால பறிச்சாதான் நிறைய காய் காய்க்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு கொஞ்சம் வந்து முத்துனாதான் அது உள்ள சதை கிடைக்கும். இப்போ இதை அப்படியே நறுக்கி போட்டு தோல்லாம் செத்தாமல் துவையல் சட்னி பண்ணிடலாம், கூட்டு பண்ணலாம். இன்னும் என்ன தோல்லாம் செத்தாமையா? தோலை செத்தாமலே பிஞ்சு தோல். இப்போ நம்ம செத்திட்டு தோலை துவையில் அரைக்கும், உள்ளே நிறையா சதையாக இருந்தால் அதை கூட்டு பண்ணலாம். இப்போ இது எதுவுமே அப்படியே அரைஞ்சி அப்படியே வதக்கி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வச்சு சட்னி அரைக்க மாட்டோம், அந்த மாதிரி இதை வச்சிடலாம். அந்த பீக்கங்காயை இது வந்து 1/2 கிலோ வாங்கிட்டோம். 1/2 கிலோ 40 ரூபாய் எடுத்துக்கு இது வாங்கிட்டோம். அடுத்தது கொய்யாப்பழம் வாங்கிட்டோம். எல்லாம் 30 ரூபாய். 1/2 கிலோ 30 ரூபாய், 1 கிலோ 50 ரூபாய். 1 கிலோ வாங்கினா 50 ரூபான்னாங்க. ஏற்கனவே நைட்டு வந்து கீரை தண்டு கொஞ்சம் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு. தண்டைக்கீரை இருக்கு, முருங்கைக்கீரை காய் இருக்கு, அதனால இது மட்டும் வாங்கிட்டோம். சுரக்காய் இருக்கு, வீட்லேயும் காய் இருக்கு. இந்த லெமன் ஏன்னா வாங்கிட்டு வந்தோன்னா குட்டி பாப்பாவிலேருந்து பெரிய பாப்பா வரைக்கும் லெமன் சாதம் பிடிக்கும். ஆனால் எனக்கு மட்டும் பிடிக்காது, நான் வேறு ஏதாவது செஞ்சுப்பேன். அதனால லெமனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேல் வெயில் நாள் இருந்தால் லெமனே கிடைக்காது, ஜூஸ் போடலான்னா இப்போ தான் கிடச்சிருக்கு. இன்னைக்கு அது இந்த குப்பைமேனி இலைய சோப்பு செய்யும். வாங்க, இன்னைக்கு நாங்கள் வந்து சொல்லியிருக்க தகவல் பூரா பயனுள்ள தகவல். சின்ன இடம் கிடச்சாலும் அதில் செடி வைங்க. இப்போல்லாம் மாடி தோட்டத்திலே பார்த்தா ஒவ்வொருத்தவங்க வந்து நான் 4 கிலோ 5 கிலோ தக்காளி காய்ச்சிதுங்கிறாங்க, கொய்யாக்காய் காய்ச்சிதுங்கிறாங்க, ஏன் தேங்காய் நாங்கள் மிரண்டு போயிட்டோம். அவங்களே மாடி தோட்டத்தில் வளர்க்கும் போது நம்ம கீழே உள்ள தோட்டத்தை வளர்க்கணும். ஆனால் ஒன்றுங்க, சோம்பேறியாக இருந்தோம், ஒன்றுமே கிடைக்காது. நம்ம ஒரு செடி வச்சு அந்த காலத்துலலாம் பாத்திரம் விளக்குற தண்ணி போகிறதுக்கு அதுக்கிட்ட ஒரு செடி வச்சுருவாங்க. பாத்திரம் வைக்கிற தென்னை மரம் வைப்பாங்க, தென்னை மரம் வாழை மரம் வச்சுருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி தான். எதுவுமே வேஸ்டாக மாட்டாங்க. வீட்டுக்கு நடுவில் கொல்லை பின்னாடிலாம் வச்சுட்டு சேர்ப்பட்டு உட்காந்து அங்கே பறிக்கிற காய்கறியே எல்லாம் சாப்பிடுவோம். இப்போ என்ன கடையில் போய் தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம், எல்லாத்தையும் ஃப்ளாட் போட்டுட்டு. இதுக்கப்புறம் யாருக்காவது இடம் இருந்தால் எல்லாத்தையும் வச்சு எங்கேயும் கொடுக்காம நீங்களே அதில் விவசாயம் பண்ணி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து நிறைய பேர் இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.